ஹலோ மக்களே, வணக்கம். இன்றைக்கி நம்ம வீட்டில் சூப்பரான சீ சால்ட் குக்கீஸ் ரெடி பண்ணலாமா? இந்த குக்கீஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சுகரையும் பட்டரையும் இந்த மாதிரி ஒரு டபுள் பாய்லர் மெத்தடில் உருக்கிக்கலாம். இதே மெத்தடை நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சு கூட பண்ணலாம். அப்படி பண்ணும்போது போல் வந்து தண்ணியை தொடாத மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இதில் அரை கப்பு அன்சால்டட் பட்டர் சேர்த்துக்கோங்க. இது வந்து 110 கிராம் இருக்கும். பட்டர் சேர்த்து அது நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் இதை கலந்து கொடுத்துட்டே இருங்க. பட்டர் நல்லா கரைஞ்சதும் இப்போ இதில் வந்து அரை கப்பு ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கோங்க. இது வந்து 100 கிராம் இருக்கும். இதோட அரை கப்பு ஒயிட் சுகர் சேர்த்துக்கோங்க. இதுவுமே வந்து 100 கிராம் இருக்கும். பின்ன ஒரு டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்து இது நல்லா கலந்து விடுங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் இதை கலந்து கொடுத்துட்டே இருங்க. இந்த அளவுக்கு சர்க்கரையெல்லாம் கரைஞ்சதும் இப்போ இது வந்து ஒரு லேசான சூடில் இருக்கும். இதை வந்து ஆற வச்சிடலாம். இப்போ இன்னொரு பவுலில் 1 கப் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. இதோட 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்து இதை நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம சால்ட் ஃப்ளேவர் குக்கீஸ் ரெடி பண்ணுறோம்ல, அதனால நான் வந்து ஒரு 100 கிராம் போல் சீ சால்ட் ஃப்ளேவர் உள்ள சாக்லேட் எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு நம்ம மாவு மிக்சரோடு சேர்த்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஓரளவு மிக்ஸ் பண்ணி இதை ஒரு உரமாக வச்சுருங்க. இப்போ நம்மளோட சர்க்கரை பேட்டர் நல்லா ஆறுனதும் அதில் ஒரு முட்டை சேர்த்து கலந்துக்கோங்க. முட்டை சேர்க்கும்போது பேட்டர் ஆறி இருக்கணும், இல்லைன்னா முட்டை வெந்த மாதிரி ஆகிடும். அதே போல் ரூம் டெம்பரேச்சர் முட்டையாக பயன்படுத்திக்கோங்க. இப்போ இந்த பேட்டரில் நம்ம மாவு மிக்சரை சேர்த்து கலந்து வச்சுக்கலாம். இதை வந்து கொஞ்சம் ஜென்டிலாக கலந்து விடுங்க, இல்லைனா சாக்லேட்ஸ் எல்லாம் வந்து உருகிடும். இந்த அளவுக்கு கலந்ததும் இப்போ இதை வந்து ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணிடுங்க. இப்போ இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வந்துடலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ஐஸ்கிரீம் ஸ்கூப் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு குழிக்கரண்டியில் நெய் இல்லைன்னா பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு ஸ்கூப் பண்ணிக்கோங்க. இது போல் பண்ணும்போது நமக்கு எல்லா குக்கீடோவும் ஒரே அளவுக்குலாம் கிடைக்கும். இந்த குக்கீடோவை லைன் பண்ணுறதுக்கு நான் ஏற்கனவே ஒரு பேக்கிங் ட்ரேயில் பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு செட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து நம்ம லைன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லைன் பண்ணும்போது ஒன்றுக்கு ஒன்று இடைவெளி விட்டு லைன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு குக்கீஸ் ரெடியாகி வரும்போது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். இப்போ இதை வந்து ஒரு 20 நிமிஷம் ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து பேக்கிங்க்கு எடுத்துகிட்டு வரலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட குக்கீடோ எல்லாமே சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. இந்த அளவுக்கு ஹார்டாக இருக்கணும், அப்போ தான் குக்கீஸ் வந்து அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகாமல் வரும். இப்போ இதை வந்து 325 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு ஏற்கனவே ப்ரீ ஹீட் பண்ண அவனில் 12லேருந்து 15 நிமிஷம் டைம் செட் பண்ணி பேக் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ இதே குக்கீஸை நம்ம பாத்திரத்தில் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு 20லேருந்து 25 நிமிஷம் ஆகும். எனக்கு இந்த குக்கீஸ் அவனில் ரெடி ஆகிறதுக்கு கரெக்டாக 12 நிமிஷம் ஆச்சு. அதே போல் ஒரு லேசான ப்ரௌன் நிறம் வந்ததும் வெளியில் எடுத்து வச்சுருங்க. இந்த குக்கீஸ் வந்து சூடாக இருக்கும்போது ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா நமக்கு கையில் எடுக்கக்கூடிய பதம் வந்துடும். அந்த ஸ்டேஜ் வந்ததும் இதை வந்து இந்த மாதிரி ஒரு ஒயர் ஸ்டாண்டுக்கு மாற்றி வச்சுருங்க. இப்படி பண்ணும்போது நமக்கு வந்து ஈரம் பிடிக்காமல் இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான சீ சால்ட் சாக்லேட் சங்க் குக்கீஸ் ரெடி. இனிமேல் குக்கீஸ் வேணும்னா நம்ம பேக்கரி தேடி ஓட அவசியமே இல்லைங்க. நம்ம வீட்லேயே அருமையாக தயார் பண்ணலாம். இது வந்து டீ காஃபியோட சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்குங்க. அதே போல் ஒரு வார்மான ஹீட்டில் நீங்கள் சர்வ் பண்ணும்போது டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நிச்சயம் உங்களுக்கு பிடிக்கும். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.